அப்படி போனால் ஒழுங்கு பசங்க மதிய பசங்க 150 160 யூனிட் போட்டு 8 நாள் அவங்க பட்ட கஷ்டம் அதனுடைய பயன் தான் கிடைச்சது. அதெல்லாம் எத்து போய் வச்சுட்டு நடக்காது பாடுன்னு அப்படியா? அதெல்லாம் ஒன்று பாட்டுலாம் வந்து ஒரு கஷ்டம் இருக்குது. அதனால எதுக்கு சொல்றேன்னா கெட்டதுலேயும் நல்லது இல்லை அப்படின்னா அவன் பாடிட்டு இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க துக்கத்தோட ரெண்டாவது இதுக்கான கேட்டுக்காத நான் போ மெசேஜ் பண்ணிட்டேன் உட்காந்து கேட்டு இப்படி வந்துடுவான்னு வச்சேன். திடீர்னு 10 நாள் போயிட்டு இப்போ நேற்று செத்து பண்ண மாதிரி இருந்துச்சா பார்த்தேன். இல்லை நான் வெற்றி துரைசாமி அவர்களுடைய மறைவுக்கு நடிகர் சூர்யா தந்தையோட நேர்ல போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. சிவகுமார் அவர்கள் சைதை துரைசாமி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லாம சூர்யா அவர்கள் கலங்கி நின்றுருக்காங்க. சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்களுடைய மகனான வெற்றி துரைசாமி அவர்களுடைய இழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்துச்சு. வெற்றி துரைசாமி அவர்களுடைய உடலுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் பிரபலங்களும் திரை பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இறுதி அஞ்சலியில கலந்துக்க முடியாத பிரபலங்கள் நேற்றையிலேந்து சைதை துரைசாமி அவர்களுடைய இல்லத்துக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நடிகர் சூர்யா அவர்கள் தந்தையான சிவகுமார் அவர்கள் கூட சைதை துரைசாமி அவர்களுடைய வீட்டுக்கு போய் வெற்றி துரைசாமியோட உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திருக்காங்க. நீங்க நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய மகன்கள் இருக்காங்கன்னு மனிதநேயம் அகாடமி மூலமா உருவான 43,000 அரசு அதிகாரிகளை குறிப்பிட்டு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது என்னன்னா என் பையன் உடல் கிடைக்காம இருந்திருந்தா வாழ்நாள் முழுக்க துன்பத்திலேயே இருந்திருப்பேன்னு சைதை துரைசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் ஆறுதல் சொன்னாலும் மகனை இழந்த தந்தைக்கு இறைவன் தான் ஆறுதல் வழங்கணும்னு நம்ம வேண்டிப்போம்.